மாடி தோட்டத்தில் எப்பவுமே பூக்கள், காய்கறிகள் இது எல்லாம் தாங்க அறுவடை பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான அறுவடை தான். கம்பு பாருங்களேன் எந்த அளவுக்கு வளர்ந்து சூப்பராக நிற்குது. இது கம்பு கழுவிட்டு அதனுடைய தண்ணியெல்லாம் தொட்டியில் ஊற்றிருந்தேன் பாருங்கள், அதுலேருந்து முளைச்சிருந்தது. பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு தான் விட்டு வச்சுருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு கம்பு செழிப்பாக வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம். நிறைய கம்பு பார்த்திங்கன்னா புறா வந்து சாப்பிட்டுருச்சு. இன்னமும் நிறைய பிஞ்சும் விட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் தாங்க வருது. நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி கம்பங்காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன நடப்பாதை இருக்கும். அது வழியாக தான் நடந்து போவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த கம்பு தான். காவலுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இந்த கம்பை உடைச்சி அதை மறித்து சாப்பிட்டுட்டு போவோம். அதில் ஒரு தனி சுகமே இருந்ததுங்க. அப்படியே நல்லா பெருசாக வந்திருந்த வெள்ளரிக்காவும் பறிச்சாச்சு. வெண்டைக்காய், கொஞ்சம் கீரை இதெல்லாமே இருந்தது. இன்றைக்கி அறுவடை இவ்வளோதாங்க. நிறைய கம்பு அறுவடை பண்ணோம். அதில் 4-5 பார்த்திங்கன்னா புறா முழுக்க சாப்பிட்ருக்கு. அதில் எதுவுமே இல்லை, மீதி எல்லாமே நல்லா இருக்குது. அப்படியே நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த நித்திய மல்லியும் மாசி பத்திரியும் வச்சு கட்டி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததும் யாருக்கெல்லாம் உங்கள் சின்ன வயசு ஞாபகம் வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.